வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிஎன்பிஎஸ்சி சேனல். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியமானது. அதில் மிக எளிமையாக மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற உதவும் மரபு தொடர்கள் மற்றும் அவற்றின் பொருள்கள் பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆ முதல் ஓ வரையிலான உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் 200க்கும் மேற்பட்ட முக்கியமான மரபு தொடர்களை இந்த பதிவில் விரிவாக தொகுத்துள்ளேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒருமுறை பார்த்தாலே எல்லாம் மனதில் பதிந்துவிடும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அகடவிகிடம் என்பதின் பொருள் தந்திரம். அகலக்கால் வைத்தல் என்பதின் பொருள் அளவு கடந்து போதல். அக்கறை பச்சை என்பதின் பொருள் பொய் தோற்றம். அக்கு தொக்கு என்பதின் பொருள் ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு. அடங்காப்பிடாரி என்பதின் பொருள் யாருக்குமே அடங்காதவர். அடரடி படரடி என்பதின் பொருள் பெருங்குழப்பம். அடாத்துடி என்பதின் பொருள் தீச்செயல் அல்லது தீம்பு. அடாபடி என்பதின் பொருள் கொடுஞ்செயல். அடிக்கொரு கால் என்பதின் பொருள் அடிக்கடி நடைபெறுதல். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் என்பதின் பொருள் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிதடி என்பதின் பொருள் சண்டை. அடிப்பிடி என்பதின் பொருள் சண்டை. அடித்தண்டம் பிடித்தண்டம் என்பதின் பொருள் முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக என்பதின் பொருள் தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் என்பதின் பொருள் வரிசை வரிசையாக வைத்தல். அடுக்கு குலையல் என்பதின் பொருள் நிலை அழிதல். அண்டப்புரட்டன் என்பதின் பொருள் பெருந்தீயன். அமளி பண்ணுதல் என்பதின் பொருள் சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல் என்பதின் பொருள் உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் என்பதின் பொருள் முதல் முறையாக அவையில் ஏற்கச் செய்தல். அரட்டல் புரட்டல் என்பதின் பொருள் நோய் முற்றலால் நிகழும் வலி. அரிபறித்தல் என்பதின் பொருள் கொழித்தெடுத்தல் அல்லது கொழுப்பு ஏறி போதல். அரைகுலைய தலைகுலைய என்பதின் பொருள் மிக்க விரைவாய். அரைகுறை என்பதின் பொருள் முற்றுப்பெருமை. அரைப்படிப்பு என்பதின் பொருள் நிரம்பாத கல்வி. அரை மனிதன் என்பதின் பொருள் மதிப்பு குறைந்தவன். அலக்கலக்காய் என்பதின் பொருள் தனித்தனியாக. அலகலகாக என்பதின் பொருள் தனித்தனியாக. அலக்கழித்தல் என்பதின் பொருள் அலைந்து வருத்துதல். அலைக்கழித்தல் என்பதின் பொருள் அலைந்து வருத்துதல். அலைகுலையாக்குதல் என்பதின் பொருள் நிலைகுலையச் செய்தல். அல்லு சில்லுபடுதல் என்பதின் பொருள் சிறிது சிறிதாக கெட்டுவிடுதல். அல்லும் பகலும் என்பதின் பொருள் இரவும் பகலும். அல்லோல கல்லோலம் என்பதின் பொருள் ஆறாவாரம். நம்பரு அவசர குடுக்கை என்பதின் பொருள் பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் என்பதின் பொருள் சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அழித்தழித்து என்பதின் பொருள் திரும்ப திரும்ப. அழிவழக்கு என்பதின் பொருள் ஒருவன் அழிந்து போக வேண்டும் என்று தொடரப்பட்ட வீண் வழக்கு. அழுக்கள்ளன் தொழுக்கள்ளன் என்பதின் பொருள் பாசாங்கு செய்பவன். அழுமூஞ்சி என்பதின் பொருள் பொலிவற்ற முகம். அளப்பளத்தல் என்பதின் பொருள் அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அளப்பறிதல் என்பதின் பொருள் உட்கருத்தை தந்திரமாக அறிதல். அளவளாவுதல் என்பதின் பொருள் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் என்பதின் பொருள் வரையறை செய்தல். அள்ளாடி தள்ளாடி என்பதின் பொருள் தளர்ந்த நடை. அள்ளி கொட்டுதல் என்பதின் பொருள் மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல் என்பதின் பொருள் மிக செருக்கு. அள்ளி இறைத்தல் என்பதின் பொருள் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல் என்பதின் பொருள் ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க என்பதின் பொருள் விரைவாக செய்தல். அறம்பாடுதல் என்பதின் பொருள் தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல். அறிதுயில் என்பதின் பொருள் யோக நித்திரை. அறிமுகம் என்பதின் பொருள் பழக்கப்பட்ட முகம். அறிவறிவாக என்பதின் பொருள் விளக்கமாக. அறுதியிடுதல் என்பதின் பொருள் முடிவுக்கு கொண்டு வருதல். அறுத்து கட்டுதல் என்பதின் பொருள் தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுப்பு சுகம் என்பதின் பொருள் விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறைகூவுதல் என்பதின் பொருள் போருக்கு அழைத்தல். அரைமுறையிடுதல் என்பதின் பொருள் குறை தெரிவித்தல். அற்றுப்போதல் என்பதின் பொருள் முழுதும் ஒழிதல். ஆக்கங்கூறுதல் என்பதின் பொருள் ஆசி கூறுதல். ஆச்சார கள்ளன் என்பதின் பொருள் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசை வார்த்தை என்பதின் பொருள்
நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆடைக்கும் கோடைக்கும் என்பதின் பொருள் எல்லா பருவ காலத்திற்கும். ஆட்கொள்ளுதல் என்பதின் பொருள் அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் என்பதின் பொருள் இருப்பிடத்தை நிலை பெறச் செய்தல். ஆணித்தரம் என்பதின் பொருள் முதற்தரமான கருத்து. ஆர்ப்பாட்டம் என்பதின் பொருள் ஆரவாரம். ஆலாபரத்தல் என்பதின் பொருள் திண்டாடுதல். ஆவி சேர்தல் என்பதின் பொருள் கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் என்பதின் பொருள் ஆராய்தல். ஆழும் பாழுமாய் என்பதின் பொருள் வீணாக. ஆரப்போடுதல் என்பதின் பொருள் காலம் தாழ்த்துதல். ஆரல் பீரல் என்பதின் பொருள் பயனற்றது. ஆற அமர என்பதின் பொருள் அமைதியாக. ஆற்ற மாட்டாமை என்பதின் பொருள் தாங்க முடியாமை. ஆற்றத்தல் என்பதின் பொருள் இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்துதல் என்பதின் பொருள் வழி செலுத்துதல். இசகு பிசகு என்பதின் பொருள் முறைகேடு. இசகு பிசகு என்பதின் பொருள் முறைகேடு. இசைகேடு என்பதின் பொருள் சீர்கெட்ட நிலை. இசைவு கேடு என்பதின் பொருள் பொருத்தமின்மை. இடக்கரடக்கல் என்பதின் பொருள் சொல்லத்தகாத சொல்லை திரித்துச் சொல்லுதல். இழக்கு முழக்கு என்பதின் பொருள் சங்கடமானது. இடங்கெட்ட பாவி என்பதின் பொருள் சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு என்பதின் பொருள் ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு என்பதின் பொருள் வறுமை. இடம் கொடுத்தல் என்பதின் பொருள் கண்டிப்பின்றி நடக்க விடுதல். இடம்படுதல் என்பதின் பொருள் விரிவடைதல். இடம் பண்ணுதல் என்பதின் பொருளிடத்தை துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் என்பதின் பொருள் வற்புறுத்தி கூறுதல். இடுக்கு பிள்ளை என்பதின் பொருள் கைக்குழந்தை. இடுக்கு முடுக்கு என்பதின் பொருள் மூளை முடுக்கு. இடுமருந்து என்பதின் பொருள் வசிய மருந்து. இடைக்கிடை என்பதின் பொருள் இடையிலே. இடைக்கொள்ளை என்பதின் பொருள் இடையில் புகுந்து ஆதாயம் தேடுதல். இடைச்சுவர் என்பதின் பொருள் இடையூறு அல்லது முட்டுக்கட்டை. இடைத்தட்டு என்பதின் பொருள் இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து என்பதின் பொருள் நேரத்தை அறிந்து. இடைவிடாமல் என்பதின் பொருள் எப்போதும். இடைவெட்டிலே என்பதின் பொருள் தற்செயலாய். இட்டு கட்டுதல் என்பதின் பொருள் இல்லாததை ஏற்றுச் சொல்லுதல். இமை பொருந்துதல் என்பதின் பொருள் தூக்கமடைதல். இரட்டுற மொழிதல் என்பதின் பொருள் இரு பொருள் பட பேசுதல். இரண்டர கலத்தல் என்பதின் பொருள் முக்தி அடைதல் அல்லது ஒன்றுபடுதல். இரண்டில் மூன்றில் என்பதின் பொருள் 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். ரெண்டுங்கெட்ட நேரம் என்பதின் பொருள் மாலை பொழுது அல்லது அந்தி பொழுது. ரெண்டும் கெட்டான் என்பதின் பொருள் நன்மை தீமை அறியாதவன். இரண்டு நினைத்தல் என்பதின் பொருள் கெடுதி நினைத்தல். இரண்டு படுதல் என்பதின் பொருள் ஐயுறுதல். 2-8 என்பதின் பொருள் விரைவில். இருதலை கொல்லி என்பதின் பொருள் எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்பவர். இருதலை மணின் என்பதின் பொருள் குரலை சொல்வோன். இருவல் நுறுவல் என்பதின் பொருள் நன்றாக மெல்லப்படாத உணவு. இல்லாததும் பொல்லாததும் என்பதின் பொருள் பொய்யும் தீங்கும் விளைவிக்கும் பேச்சு. இளம்படுதல் என்பதின் பொருள் வறுமை அடைதல். இலைமறை காய் என்பதின் பொருள் மறைபொருள். இழவு கடித்தல் என்பதின் பொருள் வீணுக்கு முயலுதல். இழவு கொடுத்தல் என்பதின் பொருள் துன்பத்தை கொடுத்தல். இழுக்கடித்தல் என்பதின் பொருள் அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் என்பதின் பொருள் வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். இழுத்து விடுதல் என்பதின் பொருள் வெளிப்படுத்தல் அல்லது புதிதாய் உண்டாக்குதல். இழுப்பு பறிப்பாதல் என்பதின் பொருள் போராட்டமாதல் அல்லது பற்றாக்குறை. இளனா கடித்தல் என்பதின் பொருள் உடன்படாதது போல் காட்டுதல். இழிச்சவாய் பட்டம் என்பதின் பொருள் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல் என்பதின் பொருள் ஆசை உண்டாக்குதல். இன்னார் இனியார் என்பதின் பொருள் பகைவரும் நண்பரும். இன்னார் இணையார் என்பதின் பொருள் தன்னை போன்ற தன்மையுடையவர். ஈ ஆடவில்லை என்பதின் பொருள் மிகுந்த கவலை. ஈட்டு கீடு என்பதின் பொருள் சரிசமம். ஈடு கட்டுதல் என்பதின் பொருள் பிணை கொடுத்தல். ஈடேறுதல் என்பதின் பொருள் உய்வடைதல். அம்மா ஈரொட்டு என்பதின் பொருள் உறுதியின்மை. ஈவிரக்கம் என்பதின் பொருள் மனக்கசிவு. ஈவு சோர்வு என்பதின் பொருள் சமயா சமயம். உச்சி குளிர்ந்து போதல் என்பதின் பொருள் மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் என்பதின் பொருள் வெறுப்பு காட்டுதல்.
உடம்படுத்தல் என்பதின் பொருள் பிறத்தல். உடன் கையில் என்பதின் பொருள் உடனே. உடன்போக்கு என்பதின் பொருள் பெற்றோரின் சம்மதம் இன்றி செல்லுதல். உடனுக்குடனே என்பதின் பொருள் அப்போதைக்கு அப்போதே. உடனொத்தவன் என்பதின் பொருள் சமமானவன். உடும்பு நாக்கன் என்பதின் பொருள் வஞ்சகன். உடுமாற்று என்பதின் பொருள் உடைமாற்றம். உடைப்பிறர் போடுதல் என்பதின் பொருள் அகல தள்ளுதல். உடைப்பெடுத்தல் என்பதின் பொருள் வெள்ளத்தால் கரை அழிதல். உட்கிடக்கை என்பதின் பொருள் உட்கருத்து. உட்புகுதல் என்பதின் பொருள் ஆழ்ந்து கவனித்தல். உண்டாயிருத்தல் என்பதின் பொருள் சூழ்கொண்டு இருத்தல். உண்டியர் புரட்டு என்பதின் பொருள் பணமோசம். உதப்பி வாயன் என்பதின் பொருள் உதட்டிலிருந்து எச்சி தெறிக்க பேசுவான். உதவாக்கரை என்பதின் பொருள் பயனற்றவன். உதறுகாலி என்பதின் பொருள் காலை இழுத்து நடப்பவள். உப்பில்லா பேச்சு என்பதின் பொருள் பயனற்ற உரையாடல். கொட்டுதல் என்பதின் பொருள் சம்மதித்தல் அல்லது ஒப்புக்கொள்ளுதல். உயிர் விடுதல் என்பதின் பொருள் ஈரத்தல் அல்லது மிக பாடுபடுதல். உரித்து வைத்தல் என்பதின் பொருள் நேரொப்ப அப்படியே இருத்தல். உரு குலைதல் என்பதின் பொருள் உருவம் அழிதல். உருட்டி போடுதல் என்பதின் பொருள் மயக்கி வெல்லுதல் அல்லது அழித்து விடுதல். எக்கச்சக்கம் என்பதின் பொருள் தாறுமாறு. எடாத வெடுப்பு என்பதின் பொருள் தகாத செயல். எடுத்த எடுப்பில் என்பதின் பொருள் உடனுக்குடனே. எடுத்தபடி என்பதின் பொருள் உடனே முன் ஆயத்தமின்றி. எடுத்துச் சொல்லுதல் என்பதின் பொருள் அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் என்பதின் பொருள் திடுக்கட செய்தல் அல்லது நீக்குதல். எடுத்தெறிந்து பேசுதல் என்பதின் பொருள் அலட்சியம் செய்தல். எடுப்படுத்தல் என்பதின் பொருள் அரியதை செய்ய முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை என்பதின் பொருள் யாவருக்கும் வசப்படக்கூடியவன். எற்றிற்பத்தில் என்பதின் பொருள் இடையிடையே. எற்றுக்கண் விட்டெறிதல் என்பதின் பொருள் எங்கும் அதிகாரம் செலுத்துதல். எப்பில் வைப்பு என்பதின் பொருள் கஷ்ட காலத்தில் பயன்படுத்துவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எழுத்து எண்ணி படித்தல் என்பதின் பொருள் ஒன்றுவிடாது படித்தல். எள்ளளவும் என்பதின் பொருள் சிறிதளவும். ஏக்கன் போக்கன் என்பதின் பொருள் ஒன்றுக்கும் உதவாதவன். ஏச்சு காட்டுதல் என்பதின் பொருள் பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல். ஏடாகூடம் என்பதின் பொருள் தாறுமாறு. ஏட்டிற்கு போட்டி என்பதின் பொருள் விதண்டாவாதம். ஏற்றுச் சுரக்காய் என்பதின் பொருள் அனுபவமில்லாத கல்வி. ஏற்று படிப்பு என்பதின் பொருள் உலக பழக்கம் இல்லாத கல்வி. ஏனல் கோணல் என்பதின் பொருள் ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் என்பதின் பொருள் எதிரிடையான பேச்சு. ஏதும் கெட்டவன் என்பதின் பொருள் பயனற்றவன். ஏப்பை சாப்பை என்பதின் பொருள் பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் என்பதின் பொருள் நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு என்பதின் பொருள் பேதை போல் காட்டிச் செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல் என்பதின் பொருள் உயர கட்டுதல் அல்லது அடியோடு நிறுத்தல். ஏற இறங்க பார்த்தல் என்பதின் பொருள் மேலும் கீழுமாக பார்த்தல். ஏற வாங்குதல் என்பதின் பொருள் விலகியிருத்தல். ஏற்ற குறைச்சல் என்பதின் பொருள் உயர்வு தாழ்வு. ஏற்ற தாழ்வு என்பதின் பொருள் பெருமை சிறுமை. ஏனெண்ணுதல் என்பதின் பொருள் ஆபத்துக்கு உதவ வினாவுதல். ஐது நொய்தாக என்பதின் பொருள் மிக லேசாக. ஒட்ட போடுதல் என்பதின் பொருள் பட்டினி போடுதல். ஒட்டி கிரட்டி என்பதின் பொருள் ஒன்றுக்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல் என்பதின் பொருள் உறுதி செய்து தருதல். ஒட்டு மொத்தம் என்பதின் பொருள் முழு மொத்தம். ஒட்டுவாரொட்டி என்பதின் பொருள் தொற்று நோய். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் என்பதின் பொருள் மோசம் செய்தல் அல்லது மறைத்து வைத்தல். ஒத்துப்பாடுதல் என்பதின் பொருள் ஆமோதித்தல். ஒத்துழைத்தல் என்பதின் பொருள் உளமொத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல் என்பதின் பொருள் ஒத்துக்கொள்ளுதல் அல்லது பொறுப்பேற்றல். ஒரு காலில் நிற்றல் என்பதின் பொருள் விடாப்படியாக நிற்றல். ஒரு கை பார்த்தல் என்பதின் பொருள் வெல்ல முயலுதல். ஒரு கையாயிருத்தல் என்பதின் பொருள் ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு சொல் வாசகன் என்பதின் பொருள் சொல் தவறாதவன். ஒருதலை என்பதின் பொருள் ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்பதின் பொருள் நாள் செல்ல செல்ல. ஒரு போக்காய் பேசுதல் என்பதின் பொருள் திரும்பி வாராத சொல்.
ஒரு மடை செய்தல் என்பதின் பொருள் ஒரு முகமாக்குதல். ஒருமுகமாய் பேசுதல் என்பதின் பொருள் எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல். ஒரு வழிபடுதல் என்பதின் பொருள் ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு என்பதின் பொருள் இரகசியம். ஒன்றரை கண்ணன் என்பதின் பொருள் ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்குமற்றவன் என்பதின் பொருள் பயனற்றவன். ஒன்று கூடுதல் என்பதின் பொருள் ஒன்றாய் சேர்த்தல். ஒன்று கொத்தையாதல் என்பதின் பொருள் அரை குறையாதல். ஒன்றுமற்றவன் என்பதின் பொருள் வறிஞன், ஏழை. ஒன்று பாதி என்பதின் பொருள் ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல் என்பதின் பொருள் உறுதி கொடுத்தல். ஓடியாடி பார்த்தல் என்பதின் பொருள் பெருமுயற்சி செய்தல். ஓட்டை சாட்டை என்பதின் பொருள் பயனற்றது. ஓட்ட உடைசல் என்பதின் பொருள் சிதைந்த பண்டங்கள். ஓட்டவாயன் என்பதின் பொருள் இரகசியத்தை காப்பாற்றாதவன். ஓட்டம் காட்டுதல் என்பதின் பொருள் ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் பிடித்தல் என்பதின் பொருள் தப்பி ஓடுதல். ஓட்டாண்டி என்பதின் பொருள் பிச்சை எடுத்து உண்பவன். ஓட்டைக்கை என்பதின் பொருள் அதிகமாக செலவு செய்பவன். ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை என்பதின் பொருள் ஓய்வு இல்லாமல் உழைத்தல். ஓய் ஒளிச்சல் என்பதின் பொருள் இளைப்பாறுதல். ஓரடி கோரடி என்பதின் பொருள் அடிக்கடி.